தொடர்ந்து நம்ம நாயன்மார்களினுடைய பதிவை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய நாயன்மார் அப்படின்னு சொல்லக்கூடியது 4வது நாயன்மாராக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நாயனாரை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்கவிருக்கிறோம். மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிவபக்தி, சிவனடியார்கள் மீது கொண்ட பக்தி, அதையும் தாண்டிய பக்தி அப்படின்னு சொல்லணும்னா, சிவ வேடத்தில் இருந்தால் கூட அது மிகப்பெரிய பக்தி அப்படின்னு சொல்லி சிவ வேடத்தில் இருப்பவர்களுக்கும் தொண்டு செய்தவர். அப்படிப்பட்ட சிவபக்தியையும் சிவனடியார்கள் மீது கொண்ட பக்தியையும் பற்றி தான் இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறு அப்படிங்கிறது சொல்ல வருது. மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருக்கோவலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சேதி நாட்டு மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னன் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார். மக்கள் மீது மன்னனும் மன்னன் மீது மக்களும் மிகுந்த பாசத்தோடு நல்லாட்சி புரிந்து வந்த குறுநில மன்னனாக வாழ்ந்து வந்தவர். நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அங்க இருந்தது. பசுமையான ஒரு தோற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த சேதி நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவலூரை ஆட்சி செய்தவர். நல்ல செல்வ செழிப்போடு இருந்து வந்த அந்த ஊரை கைப்பற்றுவதற்கு நிறைய எதிரிகள் மன்னர்கள் அங்க இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு நிலையில அந்த வரிசையில வந்தவர் தான் முத்தநாதன். முத்தநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மன்னன். இந்த மன்னன் பொருள் நாயனாருடைய தொடர் எதிரியாக இருந்து வந்தவர். எப்பேற்பட்ட படைகளை திரட்டிட்டு போய் அங்க போர் புரிந்த போதிலும் முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை ஒருபோதும் வெல்ல முடியல. இவரை எப்படி வெல்றது அப்படின்னு பார்த்தாரு. பல முறை போர் செய்தும் கூட முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை வெல்லவே முடியல. அப்பேற்பட்ட வீரம் பொருந்திய ஒரு ஆட்சி மன்னனாக இருந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். இப்படி ஒரு சமயத்துல பல முறை தோற்ற போது மிகுந்த அவமானத்தோடும் வெறியோடும் இந்த தடவை யோசிக்கிறான். அரண்மனைக்கு போயிட்டு பொறுமையாக நிதானமாக யோசித்து இந்த முறை செயல்படணும் அப்படின்னு அவருடைய யோசனை சொல்லுது. யோசித்து பார்க்கும் பொழுது மன்னனை படைபலம் மூலமாக வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. மக்கள் மூலமாக, எதிரிகள் மூலமாக வெல்லலாமா அப்படின்னு பார்த்தாலும் முடியல. காரணம் என்னன்னா, மக்கள்லாம் மிகுந்த பாசத்தோடு மன்னர்கிட்ட இருந்தாங்க. மன்னரும் நல்லாட்சி செய்ததுனால எந்த மக்களுமே அவருக்கு எதிராகவே இல்லை. அப்போ எந்த வகையிலுமே அவரை தோற்கடிக்க முடியல அப்படிங்கிறத உணர்ந்தா முத்தநாதன். இந்த ஒரு சமயத்துல தான் மன்னனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தான். அந்த சமயத்துல மன்னனுடைய நல்லவை என்ன, கெட்டவை என்ன, அதனுடைய திறன் பற்றி அறியணும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது மன்னருக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, சிவ வேடத்துல இருந்தாலோ சிவனடியார்களாக இருந்தாலோ அவர்கள் மீது மிகுந்த பற்றையும் பக்தியையும் அவர் செலுத்துவார் அப்படிங்கிறது முத்தநாதனுக்கு தெளிவாக தெரிந்தது. இந்த சமயத்துல தான் முத்தநாதன் ஒரு பழி திட்டத்தை தீட்டுறாரு. யாருமே செய்யக்கூடாத ஒரு விஷயத்த முத்தநாதன் அந்த இடத்துல செஞ்சான். சிவனடியாராக வேடம் பூண்டு திருநீறு பூசினான், ஜடாமுடி தரிச்சான், கூர்மையான வாள் எடுத்து சிவ ஓலைச்சுவடிகள்ல மறைச்சு வச்சான், அவனுடைய வஞ்சகத்தையும் மனசுக்குள்ள மறைச்சு வச்சான். இப்படி ஒரு சூழல்ல சிவ வேடத்தோடு சேதி நாட்டை அடைந்தான். அரண்மனைக்குள்ள வரும் பொழுது நிறைய காவலர்கள் பார்க்குறாங்க. சிவனடியார் வேடத்தில் இருக்கும் பொழுது அவர்களை எந்த ஒரு சமயத்திலுமே தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது மெய்ப்பொருள் நாயனாருடைய மன்னருடைய ஒரு கட்டளை. அதனால எந்த ஒரு காவலருமே எந்த உரையும் இன்றி அவர்களை உள்ள அனுப்புறாங்க. மெய்ப்பொருள் நாயனாரினுடைய தலைமை காவலராக இருக்கக்கூடிய தத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த சமயத்துல அந்த சிவனடியாரை அங்க தடுக்கிறான். சிவனடியார் வேடத்துல இருக்கக்கூடிய முத்தநாதன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஒரு சிவனடியார், என்னை நீங்க தடுக்க முடியாது, நான் அரசரை உடனடியாக பார்க்கணும், சிவஞான ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி நான் அரசர்கிட்ட பேசணும், அவருக்கு சில நெறிமுறைகள் எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு, இது அவசரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த இடத்துல தலைமை காவலர்கிட்ட முத்தநாதன் சொல்றான். சிவனடியார் வேடத்துல இருக்கிறதுனால தடுக்கவும் முடியல. ஆனா அதே நேரத்துல மன்னர் உறங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தத்தன் அந்த இடத்துல இடைநிறுத்துறான். அரசி பாக்குறாங்க. சிவனடியார் வந்திருக்கிறத பார்த்ததும் உடனடியாக போய் மெய்ப்பொருள் நாயனாரை எழுப்பிட்டாங்க. மெய்ப்பொருள் நாயனார் அந்த சிவனடியாரை பார்த்ததும் வந்ததும் ஒரு மங்களகரமான ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து வணங்கி அவர் வரவேற்கிறாரு. 2 பேருமே அமர்றாங்க. அப்படி வரும்பொழுது யாருமே இங்க இருக்கக்கூடாது, அரசி கூட இருக்கக்கூடாது, அவர்களையும் வெளியே அனுப்பிடு, நான் சில சிவஞானம் பற்றிய நெறிமுறைகளை உனக்கு போதிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னதுமே, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் சுவாமி, எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அரசியை கூட வெளியில் அனுப்பிட்டார். சிவனடியார் வேடத்தில் இருக்கக்கூடிய முத்தநாதனும் அரசரும் மட்டுமே அங்க இருக்காங்க. இப்போ மெய்ப்பொருள் நாயனார் அங்க சிவனடியாருக்கு கீழே பணிந்து உட்கார்ந்து கண்களை மூடி சிவஞானத்தை போதிக்குமாறு கேட்கிறாரு. இதுதான் சமயம்னு அறிந்த முத்தநாதன் ஓலைச்சுவடிகள்ல இருந்து கூர்மையான வாள் எடுத்து என்ன செய்து முடிக்கணுமோ அதை செய்து முடிச்சிட்டாரு. சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டதும் தவளராக இருக்கக்கூடிய தத்தன் அங்கே ஓடி வராரு. ஓடி வாளை உருவி அந்த முத்தநாதனை கொல்ல போற சமயத்தை மெய்ப்பொருள் நாயனார் அங்கே தடுக்கிறார். என்னன்னு சொல்லி தடுக்கிறாருன்னா, தத்தா நம்மவர் அப்படின்னு சொல்லி தடுக்கிறார். அதாவது இவர் நம்மையவர், இவரை நீ தடுக்கக்கூடாது, இவரை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. தத்தா நம்மவர் கான் அப்படின்னு சொல்லி இவரை எல்லை வரைக்கும் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வா, இவருக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, காவலர்களாலேயோ மக்களாலேயோ இல்லை அரண்மனை சார்ந்த யாராலையும் இவருக்கு எந்த ஒரு கேடும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அப்பொழுதும் மெய்ப்பொருள் நாயனார் கவனமாக இருந்தார். அப்பேற்பட்ட பக்தி, அதாவது சிவன் மீது கொண்ட பக்தியையும் தாண்டி, சிவனடியார்கள் மீது கொண்ட பக்தியையும் தாண்டி, சிவ வேடத்தில் இருந்தாலும் கூட அது பக்தி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஒரு மனப்பான்மையை சொல்றார். சிவ வேடம் பூண்டதுக்கே இப்படி ஒரு பக்தி அப்படிங்கிறத அந்த இடத்துல நிலைநிறுத்துறார்.
அதே சமயத்தில் தத்தன் ஓடி வந்து நீங்கள் சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த சொல்கிறார். தத்தா, நீ செய்த இந்த ஒரு உதவியை என்னால் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு உதவியை இந்த மாதிரி ஒரு தருணத்தில் எனக்கு யாரால செய்ய முடியும், உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி உயிர் போகிற தருணத்தில் கூட அந்த சிவவேடம் பூண்ட அந்த அடியாரை கொண்டு போய் விட்டுட்டு வந்த காரணத்தினால அந்த இடத்துலையும் தத்தனுக்கு அவர் நன்றி சொல்கிறார். மெய்ப்பொருள் நாயனார் கண்களை மூடக்கூடிய அந்த தருணத்தில் தான் யாருக்குமே காண கிடைக்காத, அடிமுடி காணாத திருத்தாண்டவத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய சிவன் அங்கே காட்சி கொடுத்து மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட சொல்றாரு, என்ன உமது பக்தி, இந்த மாதிரி ஒரு பக்தியை உயிர் போகும் தருவாயில கூட கடைபிடித்த உன்னுடைய பக்தியை நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மெய்ப்பொருள் நாயனாருக்கு முக்தியை கொடுத்து தன்னோடைய அரவணைச்சுக்கிறார். வார்த்தைகளால சொல்லி விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு இறைச்சிந்தனையுடைய இறை சொரூபமாக இருக்கக்கூடிய சிவனடியார்களாக இருக்கக்கூடிய இந்த நாயன்மார்களுடைய பதிவை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்த பதிவு அப்படிங்கிறது மெய்ப்பொருள் நாயனாருடைய பதிவு. தொடர்ந்து நாயன்மார்களுடைய பதிவுகளை நம்ம பார்க்கவிருக்கிறோம், சிந்திக்கவிருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.